ஹலோ எவ்ரிவன், பெஸ்ட் ஆஃப் டிசி சீரிஸில் நம்ம இன்றைக்கி டே 7ல் இருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ். அதில் ஸ்பெஷலாக நம்ம எந்த டைப்பில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இவ்வளோ மார்க் எடுத்திருந்தால் பாஸ் ஆகியிருக்க முடியும், சரியா? ஸோ அதில் நான் இவ்வளோ மார்க் எடுத்திருந்தோம் என்னால் ஒரு 20 மார்க்கில் ஃபெயில் ஆகிட்டேன் அல்லது 30 மார்க்கில் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னோ, அல்லது பாஸ் மார்க்கை விட ஒரு 30 மார்க் 40 மார்க் நான் அதிகமாக எடுத்திருக்கேன் அப்படின்னோ ஸோ அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பாஸ் மார்க்கை ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ பாஸ் மார்க்கை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்மகிட்ட கொஷினில் ஒன்று பாஸ் மார்க்கை கேட்கலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது டோட்டலில் எவ்வளோ அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஸோ அதுவும் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி டிஸ்டிங்ஷன் எடுக்கணும் அப்படின்னா இத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் எடுக்கணும். ஸோ அப்போ நான் டிஸ்டிங்ஷனாக எடுத்திருந்தேன் அப்படின்னா எவ்வளோ மார்க் எடுத்திருப்பேன் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. மொத்தத்தில் நீங்கள் பாஸ் மார்க் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா தென் அதை வச்சு நம்ம டோட்டல் மார்க்கை ஐடென்டிஃபை பண்ணிடலாம், சரியா? ஸோ டோட்டல் மார்க்கையும் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ அதிலிருந்து வெரைட்டியாக கொஷின்ஸ் கேட்பாங்க, சரியா? கொஷின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படிங்கிறது மாறும். ஸோ இப்போ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் எப்படி கேட்டிருக்காங்க, ஸோ இதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் பார்ப்போம், சரியா? ஸோ இன்றைக்கி நான் 2 கொஷின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட் கொஷின் ஆஸ் யூஷுவல் நான் தான் சால்வ் பண்ண போகிறேன். ரெண்டாவது கொஷின் நீங்கள் தான் வந்து சால்வ் பண்ணி கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணணும், சரியா? நான் கரெக்டான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத பின் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம கொஷினை பார்த்துருவோம். 48% ஆஃப் த டோட்டல் மார்க் இஸ் ரெக்வைர்ட் டு பாஸ் த எக்ஸாமினேஷன். ஒரு எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணுறதுக்கு 48% ஆஃப் த டோட்டல் மார்க் எடுத்திருந்தால் போதுமானது அப்படின்னு வந்து கொடுத்துருக்கான். அண்ட் 80% டு கெட் எ ஃபஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன், சரியா? ஃபஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷனுக்கு எத்தனை பர்சன்டேஜ் எடுக்கணுமா? 80% எடுக்கணும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கான். எ ஸ்டூடெண்ட் ஸ்கோர்ட் 817 மார்க்ஸ் அண்ட் ஃபெயில்டு பை 47 மார்க்ஸ். ஸோ ஹவு மெனி மார்க்ஸ் ஷுட் ஹி செக்யூர்ட் டு கெட் அ ஃபஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன்? ஸோ ஃபஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன் ஆகிறதுக்கு எவ்வளோ மார்க் எடுத்துருக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இதை கண்டுபிடிச்சலாமா? ரொம்ப ஈஸி. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், டோட்டல் மார்க் வந்து நமக்கு என்னென்னு தெரியாது, சரியா? அந்த மார்க்கில் 48% அப்படிங்கிறது தான் நமக்கு என்னது? பாஸ் மார்க், கரெக்டாக? ஸோ 48% அப்படிங்கிறது தான் என்னது? நமக்கு பாஸ் மார்க். ஸோ இப்போ அடுத்ததாக கொஷனில் என்ன கொடுத்துருக்கான்? ஸோ 80% ஆஃப் த மார்க் எடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷனில் பாஸ் ஆனோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ டோட்டல் மார்க் எத்தனை நமக்கு தெரியாது, அதில் 48% ஆஃப் மார்க் எடுத்த அப்படின்னா நீ பாஸ் ஆகிட்ட, சரியா? பொதுவாக காலேஜில் 50% இருக்கும். ஸோ ஸ்கூல்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா 35% இருக்கும், சரியா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் 48% எடுத்தால் பாஸ் மார்க் அப்படின்னு வந்து கொடுத்துட்டான். ஒரு ஸ்டூடெண்ட் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா 817 மார்க் எடுத்திருக்காரு. ஸோ 817 மார்க் எடுத்தும் 47 மார்க்கில் ஃபெயில் ஆகிட்டார், சரியா? ஃபெயில்டு பை 47 மார்க். ஸோ 47 மார்க்கில் என்ன பண்ணிட்டாரு? அவர் வந்து ஃபெயில் ஆகிட்டார். ஸோ அப்போ டோட்டல் மார்க்கில் 48% அப்படிங்கிறது தான் பாஸ் மார்க்கு, கரெக்டாக? ஸோ அப்போ இந்த 48% அப்படிங்கிறது தான் என்னது? நமக்கு பாஸ் மார்க். இந்த டோட்டல் மார்க் எவ்வளோ? 100%. ஸோ டோட்டல் மார்க் 100%, அதில் 48% தான் பாஸ் மார்க்கு. இவர் எடுத்திருக்க மார்க் வந்து 817. ஸோ 817 மார்க் எடுத்தோம் அவர் என்ன பண்ணிட்டாரு? 47 மார்க்கில் ஃபெயில் ஆகிட்டார். ஸோ அப்போ 817க்கு 47 மார்க் 10 அப்படி தானே அர்த்தம்? 817 மார்க் எடுத்திருக்காரு, அவர் பாஸ் ஆகிறதுக்கு 47 மார்க் 10, சரியா? ஸோ அப்போ பாஸ் மார்க் வேணும்னா 817ஓட இந்த 47 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பாஸ் மார்க் கிடச்சிருமா? ஸோ இதை அப்படியே ஆட் பண்ணுங்கள். 817 ஒரு 47, சரியா? 817ஓட ஒரு 47 ஆட் பண்ணுங்கள். ஸோ 14 திரும்பி ஒரு 1 5 6 ஸோ 8 864. ஸோ இது என்னது? நமக்கு 48%. ஸோ 48% தான் 864னா ஸோ நம்ம 100% டோட்டல் மார்க்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பட் ஆனால் இங்கே 80% ஆஃப் த டோட்டல் மார்க்கில் எடுத்தோம் அப்படின்னால நமக்கு என்ன கிடச்சிடும்? ஃபஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன் அப்படிங்கிறது கிடச்சிடும். ஸோ நம்மளை என்ன கேட்டிருக்காங்க? ஹவு மெனி மார்க்ஸ் ஷுட் ஹி செக்யூர்ட் டு கெட் அ ஃபஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷனில் பாஸ் ஆகணும் அப்படின்னா ஸோ எவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் கொஷினு. ஸோ அப்போ நம்ம டேரெக்டாக என்ன பண்ணிடலாம்? 100% கண்டுபிடிக்காமல் 80% கண்டுபிடிச்சோன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ 864 டிவைடட் பை 48 இன்ட்டு 80 போட்டிங்கன்னா ஆன்சர் வரப்போகுது, சரியா? ஆன்சர் வரப்போகுது. 8 டேபிள் அடித்தா இங்கே 10 டைம்ஸு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 6 டைம்ஸு. ஸோ 6 இங்கே அடிச்சோன்னா 166 2 24. ஸோ அப்போ 4 டைம்ஸு, மீதி ஒரு 2, அப்போ 24, திரும்பி ஒரு 4. ஸோ அப்போ 80% அப்படிங்கிறது எவ்வளோ? 1440, சரியா? ஸோ இப்போ ஆன்சர் என்னது? ஃபஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷனில் வாங்கணும் அப்படின்னா ஸோ இவர் எத்தனை மார்க் எடுத்துருக்கணும்? 1440 மார்க் எடுத்துருக்கணும், சரியா? சப்போஸ் இந்த கொஷனில் டோட்டல் மார்க் கேட்டிருக்காங்க அப்படின்னா 100% கண்டுபிடிச்சிருக்கணும். ஸோ இங்கே 48% தான் 864னா 80% நமக்கு எவ்வளோ? 1440. ஏன் நம்ம 80% கண்டுபிடிச்சோம்? பிகாஸ் நமக்கு ஃபஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன் ஆகணும்னா 80% ஆஃப் மார்க் அப்படிங்கிறது போதுமானது. அதனால் நம்ம 80% கண்டுபிடிச்சோம். கொஷனில் டோட்டல் மார்க் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணணும்? 100% அப்படியே மாற்றிக்கணும். 48% 864னா 100% எவ்வளோ அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும், சரியா? ஸோ இப்போ டோட்டல் மார்க் வந்து இங்கே கேட்கல. ஸோ ரொம்ப ஈஸியான கொஷின் தான்.
ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு டவுட் வரும் அப்படின்னா ஒரே ஒரு இடம் தாங்க, என்னென்னா இந்த 48% வந்து பாஸ் மார்க்குன்றதுலாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் அதை நான் எப்படி 817 + 47 எழுதுனேன் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு டவுட் இருக்கும். சரியா, அதை மட்டும் நீங்கள் ஓவர் கம் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சுது. ஸோ இப்போ நல்லா இமேஜின் பண்ணுங்கள், 35 மார்க் எடுத்தால் பாஸு. சரியா, 35 மார்க் எடுத்தால் பாஸு. நீங்கள் 28 மார்க் தான் எடுத்திருக்கீங்க. சரியா, 28 மார்க் தான் எடுத்திருக்கீங்க. ஸோ 28 மார்க் தான் எடுத்திருக்கீங்க, 7 மார்க்கில் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. சரியா, 7 மார்க்கில் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாஸ் மார்க் என்னன்னு கேட்குறாங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் எடுத்தது 28 மார்க்கு, இன்னும் ஒரு 7 மார்க் எடுத்திருந்தால் நீங்கள் பாஸ் ஆகிருக்கலாம். அப்போ 28 + 7 என்னது, பாஸ் மார்க் வந்துருச்சா? ரைட், அதே தான் 817 மார்க் எடுத்திருக்கீங்க, இருந்தும் ஒரு 47 மார்க்கில் ஃபெயில் ஆகிட்டீங்க. சரியா, அப்போ 817 + ஒரு 47, இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வந்துடும்? ஸோ பாஸ் மார்க் அப்படிங்கிறது வந்துருமா? ரைட், ஸோ பாஸ் மார்க் டோட்டல் மார்க்கில் 48%. ஸோ 48% தான் நமக்கு 864னா நமக்கு தேவை 80%. ஸோ 80% அப்படிங்கிறது எவ்வளோ? 1440. சரியா, 1440. ஸோ இதுவே டோட்டல் மார்க் கேட்டாங்கன்னா டோட்டல் மார்க்கு கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இப்போ அடுத்ததாக உங்களுக்கான ஒர்க் அவுட் சம் வந்து இருக்குது. ஸோ இதை நீங்கள் வந்து சால்வ் பண்ணி கரெக்டான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். நான் எக்ஸாக்ட் ஆன்சர் என்ன அப்படின்றத நான் வந்து பின் பண்ணுறேன். சரியா, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒர்க் அவுட் சம்மை ஒர்க் அவுட் பண்ணி எக்ஸாக்டான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ டெக்னீஷியன் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு வந்து சீக்கிரமாக அப்ளை பண்ணுறவங்களாம் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த தடவை லைவ் ஃபோட்டோன்னு கொடுத்துருக்கான். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து லைவாக நீங்கள் பழைய ஃபோட்டோலாம் முதல்ல அப்லோட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. சரியா, ஸோ இப்போ வந்து லைவ் ஃபோட்டோ. ஸோ ஏன்னா இது நிறைய பிரச்சனை வருது இல்லையா, ஸோ அதனால தான் ஸோ லைவ் ஃபோட்டோ இப்போ கேப்சர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ டெக்னீஷியன் வந்து பார்த்தோன்னா கிரேட் 1 பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இன்ஜினியரிங் அண்ட் டிப்ளமோ பேக்ரவுண்டில் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். கிரேட் 3 பொறுத்த வரைக்கும் ஐடிஐ பேக்ரவுண்ட் முடிச்சிருக்கணும். சரியா, எக்ஸப்ட் சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷனை தவிர. சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷனுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் இருக்கும், ஆடட் ஆப்ஷன். என்னென்னா 12th மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷனுக்கு எலிஜிபிளாக இருப்பீங்க. சரியா, ஸோ இப்போ டெக்னீஷியன் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருக்கு. இதுக்கு முன்னாடி ஏஎல்பி ரிலீஸ் ஆனிச்சு. ஸோ அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆக தான் போகுது. சரியா, ஸோ என்டிபிசி நோட்டிஃபிகேஷனும் கம்மிங் சூன் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு ஹிந்தி ஆர்டிக்கலில் வந்து அந்த இன்ஃபர்மேஷனை தமிழ் அண்ட் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி நம்ம டெலகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணியிருப்பேன். சரியா, ஸோ அடுத்தடுத்து இப்போ நமக்கு வந்து பார்த்தோன்னா என்டிபிசி நோட்டிஃபிகேஷன்ஸும் வரப்போகுது ஆகஸ்ட். அதில் என்டிபிசியில் புதுசாக ஒரு நோட்டிஃபிகேஷன், அதாவது புதுசாக ஒரு போஸ்ட், ஸோ டிராஃபிக் கண்ட்ரோலர் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதா சொல்லி அந்த நியூஸில் வந்து பார்த்தோன்னா இருந்தது. ஸோ அப்படி வந்தது அப்படின்னா ஒரு டீசெண்டான வேக்கன்சிஸ் இந்த தடவை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரியா, ரொம்ப கம்மியாகாது. ஸோ அதே மாதிரி ரொம்ப அதிகமாகிறதுக்கும் சான்ஸ் ரொம்ப கம்மி தான். நிறைய பேர் வேக்கன்சி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, இப்போது ஏன் கம்மி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அவன் இயர்லி வேக்கன்சின்னு சொல்லிட்டான். ஸோ அதுபடி நம்ம இயர்லி வந்து அவன் நடத்துகிறதே பெரிய விஷயம். ஸோ இந்த சான்ஸ் நமக்கு ரிப்பீட்டடாக கிடைக்க போகுது அப்படின்றத ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. சரியா, ஆனால் இருக்கிற ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா வேக்கன்சி கம்மி. ஸோ அதனால் நீங்கள் பயப்பட வேணாம். கொஷின் லெவலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹை ஸ்டாண்டர்ட்லாம் எடுத்துகிட்டு வரல. டிஎன்பிசியை விட ஒரு லெவல் அதிகம், எஸ்எஸ்சியோட ஒரு லெவல் கம்மி. ஸோ மாடரேட்டாக தான் போயிட்டுருக்கு. ஸோ இருக்கிறத நீங்கள் அப்படியே பிக்கப் பண்ணிங்க அப்படின்னாலே போதுமானது. சரியா, ஸோ ரயில்வேவோட ப்ரீவியஸ் இயர் கொஷினை மட்டும் எடுத்து எக்ஸாக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாமில் வந்து அதே லெவல் தான் மெயின்டைன் ஆக போகுது. சரியா, எந்த இடத்துலையுமே பெருசாக சேஞ்சஸ் அப்படிங்கிறது பண்ணலை. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி வரைக்கும் நமக்கு அண்டர் கிராஜுவேட் எக்ஸாம்ஸ், அதாவது நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணுற வரைக்கும் அண்டர் கிராஜுவேட் எக்ஸாம்ஸை பற்றின எந்த ஒரு இன்டிமேஷனும் வரல. ஸோ அதனால் அண்டர் கிராஜுவேட் எக்ஸாம்ஸ் வந்து தள்ளி போகுமா அப்படின்லாம் யோசிக்க வேணாம். ஆல்ரெடி கிராஜுவேட்டுக்கான இன்டிமேஷன்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க. உடனே ஒரு 5 நாள் 10 நாளைக்கு முன்னாடி கூட வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஆல்ரெடி எப்படி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ எக்ஸாம் ரொம்ப டிலே ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம். சரியா, ஸோ ஜூலை வரல அப்படின்னா அடுத்ததான் நமக்கு நவம்பரில் தான் எக்ஸாம் அப்படின்லாம் யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம். ஸோ அவங்க என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்கன்னு தெரியல. இந்நேரம் நமக்கு வந்து 10 நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு ஸ்டேட்டஸ் வந்திருக்கணும் இல்லையா, அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்திருக்கணும். ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் வந்திருக்கணும், இன்னும் வரலை. ஸோ அதனால் டிலே ஆகுதுன்னு கிடையாது, அவன் திடீர்னு கூட விட்டுறலாம். ஸோ என்ன நடக்குதுன்னு தெரியல. ஸோ அன்பிரடிக்டபிள் ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்குது. நிறைய பேர் அண்டர் கிராஜுவேட் எக்ஸாம் எப்போ இருக்கும் அப்படின்னு என்கிட்ட கேட்டிருந்தீங்க. சரியா, ஸோ அதை வந்து என்னால் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஏன்னா இப்போ திடீர்னு வைக்கிறதுக்கும் சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி கிராஜுவேட்கான இன்டிமேஷன்ஸ்லாம் கொடுத்து ப்ராப்பராக போயிட்டு இருக்கு இல்லையா, அந்த ஃப்ளோலே வைக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. பட் இருந்தாலும் முன்னாடியே நோட்டிஃபிகேஷன், அதாவது முன்னாடியே 10 நாளைக்கு முன்னாடி அந்த ப்ரொசீஜர்லாம் இருக்குல்ல, இத்தனை நாளைக்கு முன்னாடி இது வரும், இத்தனை நாளைக்கு முன்னாடி இது வரும்னு, அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் இல்லையா. ஸோ அதுவும் பண்ணலை. எப்படின்னு தெரியல, மேபி ஜூலையில் தான் எக்ஸாம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே நீங்களும் வந்து ப்ரிப்பேர் ஆகுங்க. சரியா, ஸோ குரூப் டிக்கெலாம் நல்ல டைம் இருக்குது. நீங்கள் வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இப்போது ஜூலை 26 நினைக்கிறேன், 26 தான் கோர்ட் கேஸோட அப்டேட்டும். ஸோ ஜூலை 26 அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா நம்ம எக்ஸாம் வந்து அக்டோபருக்கு அப்புறம் எதிர்பார்க்கலாம்.
அப்போ கன்ஃபார்ம் ஆகல, திரும்பியும் போஸ்ட்போன் ஆகுது அப்படின்னா நமக்குலாம் இன்னும் நல்ல டைமாகவே இருக்குது. சரியா? ஸோ குரூப் டிக்கெலாம் இன்னும் நல்ல டைம் இருக்குது. இந்த தடவைலாம் குரூப் டி எல்லாம் விட்டுட்டிங்க அப்படின்னா வேறு எதுவுமே பண்ண முடியாது. சரியா? ஸோ ஆர்ஆர்பி, என்டிபிசி, கிராஜுவேட், அண்டர் கிராஜுவேட்டை கூட ஏதோ ஒரு இதில் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா குரூப் டி எல்லாம் விட்டுறவே கூடாது. சரியா? அது மாதிரி ரெடி ஆகிக்கோங்க. ஸோ சயின்ஸுக்கு அல்டிமேட்டாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ சயின்ஸில் வந்து பார்த்தோன்னா நம்ம ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி 3 சப்ஜெக்ட் தான். கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் பெருசாக கிடையாது. சரியா? ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. ஸோ இதை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து ஒரு 25 மார்க் கிட்டத்தட்ட குரூப் டியில் வந்து அதில் தான் வருது. ஒரு 20 மார்க் எடுக்கிற அளவுக்கு ரெடி ஆகிக்கோங்க. சரியா? ஸோ சயின்ஸ் அல்டிமேட்டாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மேத்ஸுக்கு நம்ம கோர்ஸில் நமக்கு டீச் பண்ணியிருக்க இந்த 6000 கொஷினை தாண்டி வேறு எதுவுமே வராது. சரியா? வேறு எதுவுமே, ஏன்னா இப்போ நடந்த எல்லா எக்ஸாம்ஸுமே மாடரேட் லெவலில் தான் கொஷின்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி 6000 கொஷினுமே அதே லெவலில் தான் பார்த்துருக்கோம். ஸோ அப்போ அதுவே போதும். ஒரு தடவை நீங்கள் நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் வாய்ஸ் ஓவரில் கேட்டிங்க அப்படின்னா தென் ஒரு 2-3 தடவை திரும்ப அதை ரிவைஸ் பண்ணுங்கள். சரியா? நீங்கள் கைப்பட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கற்றுக்கிட்டீங்க, தென் அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் மைண்டில் நிற்கும். ஸோ அதனால் குரூப் டிக்கெலாம் மேத்ஸ் அப்படின்றது நம்மளதுலாம் மோர் தென் எனஃப். சரியா? அதை தாண்டிலாம் வெளியில் எங்கேயுமே நீங்கள் போகவே தேவையில்லை. ஸோ அதனால் அதை மட்டும் படித்தாலே போதுமானது. சரியா? ஸோ மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த 6000 கொஷினை எத்தனை தடவை நீங்கள் எக்ஸாம்குள்ளார திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்றதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ ரீசனிங்காக ஆல்ரெடி நான் வந்து கிராஜுவேட்கான அந்த 45 டேஸ் ஸ்ட்ராட்டஜிலே சொல்லியிருப்பேன். டெய்லியும் வந்து ஒரு டெஸ்ட் வந்து அந்த ஆர்பி ரெவல்யூஷனில் போடுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதை ஆஸ் யூஷுவல் ஃபாலோ பண்ணுங்கள். மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த கொஷின்ஸே திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. சரியா? நான் என்ன பிடிஎஃப்பில் கொடுத்துருக்கணும் அதை மட்டும் திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதை தாண்டி வெளியில் வராது. சரியா? வைசிடி புக் தான் மெயின். ஸோ சயின்ஸுக்கு அல்டிமேட்டாக நீங்கள் வந்து இது வரைக்கும் கான்செப்ட்ஸே லேர்ன் பண்ணல அப்படின்னா ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக கான்செப்ட்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணி ஸோ நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ சோஷியலை பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சரியா? ஸோ நம்ம இந்த ஹிஸ்ட்ரி, பாலிசி, ஜாகிரஃபி, எக்கனாமிக்ஸு ஸோ இதெல்லாம் விட நமக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸில் தான் அதிகமான வெயிட்டேஜ் வந்து இருக்குது. ஸோ அதனால் கரண்ட் அஃபேர்ஸை அட்லீஸ்ட் வந்து இந்த டாப் 100 கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறதையாவது ஸோ லாஸ்ட் ஒரு வருஷத்துக்கு நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஜான்வரியிலேருந்து இப்போ இருக்கிற ஜூலை வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தெளிவாக ப்ரிப்பேர் ஆகிடணும். ஸோ அதில் எந்த ஒரு லேகுமே ஆகக்கூடாது. ஸோ அப்புறம் இந்த 2024 இருக்கக்கூடிய ஜான் டு டிசம்பர் அட்லீஸ்ட் இந்த டாப் 100 கரண்ட் அஃபேர்ஸாவது படிச்சுக்கிறது பெட்டர். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்கிறேன்னு. ஸோ இதெல்லாம் தான் அப்டேட்ஸ் இப்போ ரீசெண்டாக நடந்தது இல்லையா? ஸோ அதெல்லாமே நான் உங்களுக்கு கன்வே பண்ணியிருப்பேன். குரூப் டி எக்ஸாம் எப்போது, இது மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க. சரியா? ஸோ எப்போனா எனக்கு தெரிஞ்சு அக்டோபருக்கு அப்புறம் தான் எக்ஸாம் நடக்கும். ஸோ இப்போ இந்த ஜூலை 26 வந்து ஐடிஐயா 10th அந்த கேஸ் அப்டேட் வந்துருச்சு அப்படின்னா மோஸ்ட்லி 10th தான் ஃபேவரபுளாக இருக்கும். ஐடிஐன்னு வந்து பயப்படாதீங்க. சரியா? ஸோ ஏன்னா இத்தனை பேர் அப்ளை பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலே வந்து அவங்க ஏதாவது ஒரு இது பண்ணாங்க அப்படின்னா அது பெரிய பிரச்சனையாக வெடிக்கும். சரியா? மேபி அடுத்த ரெக்ரூட்மெண்ட் 10th இல்லாமல் கூட இருக்கலாம். பட் ஆனால் இந்த ரெக்ரூட்மெண்ட் 10th கன்ஃபார்மாக தான் இருக்க போகுது. ஸோ அதனால் யாரும் பயப்பட வேணாம். சரியா? ஸோ கண்டிப்பாக வந்து 10th இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து கேஸை பற்றி எதுவும் பயப்பட வேணாம். இந்த தடவை ஜூலை 26 நமக்கு அப்டேட் கொடுத்துட்டாங்கன்னா அக்டோபரில் எக்ஸாம் வந்துடும். அக்டோபருக்கு அப்புறம் எக்ஸாம் வந்துடும். சரி, நவம்பர் டிசம்பரில் ஆஸ் யூஷுவல் நான் முதல்ல சொன்ன மாதிரி. ஸோ இப்போது வரல, இன்னும் டிலே ஆகுது அப்படின்னா அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி 1 மாதம் டிலே ஆனால் 1 மாதம் அப்படியே டிலே ஆக வேண்டியதான். ஸோ அது மாதிரி ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. ஸோ எனிவே ரைட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதாவது அப்டேட்ஸ் இருந்தது அப்படின்னா ஸோ நான் வந்து டெலிகிராம் சேனலில் உடனே சென்ட் பண்ணிடுவேன். ஓகேவா? ரைட். தேங்க்யூ.